அதுக்காக போராடுறவர். அதாவது உங்க பிரச்சனை மட்டும் பார்க்கக்கூடாது, முதல் புரிஞ்சுக்க. இது தமிழ்நாடு, தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பண்ண முடியாது. இது ஒரு பொதுவா சொல்றதை கேளுங்க, கோரிக்கை மட்டும் வைங்க, சொல்றதை கேளுங்க. இது 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் இருங்க, சும்மா ஏங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, ஒன்னா புரிஞ்சுக்க வேணும். நீங்க தம்பி நீங்க யார் போறங்க, அவர் பதில் சொல்றாரு, நீங்களே சீட்ல உட்காருங்க. ஒருத்தர் கோரிக்கை வச்சா கமெண்ட்ப்பா ஏங்க, நீங்க உங்க கோரிக்கை மட்டும் வைங்க. அதாவது இங்க வந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் பண்றாங்க, பல அமைப்பு இருக்குது, அவருடைய பிரச்சனையை சொல்றாங்க. அது மாதிரி அண்ணன் கல் நல்லசாமி அண்ணன் வந்து அவருடைய பிரச்சனையை சொல்றாரு, அதோட ரைட்டு. நீங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் வந்து இந்த பொதுவான இடத்துல நான் பார்க்கக்கூடாது, இதெல்லாம் பதிவாகும். முதல் புரிஞ்சுக்கிங்க. ஒரு இடத்த ஒரே நிமிஷம், ஒருவர்னா பொதுவாக தான், ஒரு முதலமைச்சரோ ஒரு எதிர்க்கட்சியோ பொதுவாக தான் பேசுவோம். அத்தனை மக்களுடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஒழிய உங்களுக்கு கஷ்டம் இருக்கு நாங்கள் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மற்றவர்கள் என்ன பாதிக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும். ஆக ஒரு தீர்வு காண்கிறது அனைவருடைய மனசு புண்படாத அளவுக்கு தீர்வு காங்கணும். அதுதான் ஒரு அரசாங்கம். அதனால உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, அதோட நிறுத்திங்க.